இந்த காணொளியில நமக்கு p வர்க்கம் சமம் 0.81 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இத பத்தி நாம கொஞ்சம் யோசிக்கணும். இத எப்படி தீர்க்கலான்னு நல்லாவே யோசிக்கணும். p வர்க்கம் சமம் 0.81. இத இன்னொரு முறையில சொல்லலாம் அப்படின்னா p சமம் குறை அல்லது நிறை வர்க்கமூலம் 0.81. இப்போ இங்க இருக்கிற வர்க்கமூலமானது முதன்மை வர்க்கமூலம். முதன்மை வர்க்கமூலம் எப்பவுமே நேர்மமா தான் இருக்கணும். ஆனா இங்க p அப்படிங்கிறது நேர்மமாவும் இருக்கலாம் இல்லனா எதிர்மமாவும் இருக்கலாம். ஏன்னா எதிர்ம எண்ண வர்க்கப்படுத்தினா கூட விடை நேர்மமா தானே வரும். அதனால தான் p சமம் குறை அல்லது நிறை வர்க்கமூலம் 0.81 அப்படின்னு எழுதியிருக்கோம். இது நம்ம சமன்பாட்டை எளிமையா தீர்க்கறதுக்கு உதவி செய்யும். இது நேர்மமான ஒண்ணுதான். இன்னும் நாம pயோட மதிப்பை கண்டுபிடிக்கலையே. ஒருவேளை p வர்க்கம் சமம் 81 அப்படின்னு இருந்துச்சுன்னா கணக்கு ரொம்பவே சுலபமா முடிஞ்சிருக்கும். அப்படித்தானே நினைக்கிறீங்க? ஆமா. சரி. 9 பெருக்கல் 9 தானே 81. இத 9 வர்க்கம் சமம் 81 அப்படின்னு கூட எழுதலாம். இல்லனா 9 சமம் வர்க்கமூலம் 81ன்னு கூட எழுத முடியும். இது எல்லாமே ஒண்ணுதான். ஆனா நமக்கு இங்க 0.81 தானே கொடுத்திருக்காங்க. இங்க 0.81 அப்படிங்கிறது 2 இலக்கங்கள் தசமத்துக்கு வலது பக்கமா இருக்குது. அப்ப நாம ஏதாவது ஓர் இலக்க எண்ண 2 இலக்க தசம எண்ணால இத முயற்சி செஞ்சு பார்க்கணும். அப்ப நாம இங்க 9 வர்க்கத்துக்கு பதிலா 0.9 வர்க்கமாக்கினா புரியுதா நான் சொல்றது? அதாவது 0.9 வர்க்கமாக்கினோம் அப்படின்னா சரி, அத முயற்சி செஞ்சே பார்த்துடுவோம். 0 இல்ல, இத நானு வேற நிறத்துல மாத்தி எழுதுறேன். 0.9 வர்க்கம். 0.9 வர்க்கம் அப்படிங்கிறது 0.9 பெருக்கல் 0.9 அப்படின்னு ஆயிடும். இப்ப இது எதுக்கு சமம்? 9 பெருக்கல் 9 அப்படிங்கிறது 81. நம்மகிட்ட 1, 2 2 எண்கள் தசமத்துக்கு அப்புறமா இருக்குது. அப்போ இங்க நாம தசம புள்ளிய 2 இலக்கம் தள்ளி வைக்கணும். 1, 2. அப்படின்னா இது 0.81 அப்படின்னு ஆயிடும். நாம இந்த 0.81 0.9 இப்படி கூட எழுதலாம். அப்போ p சமம் குறை அல்லது நிறை வர்க்கமூலம் 0.81 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா நாம இத 0.9 வர்க்கம் அப்படின்னு எழுதலாம். இத நாம எதிர்ம 0.9 வர்க்கம்னு கூட எழுத முடியும். ஏன்னா இங்க அப்புறமா இங்க நாம எதிர்மக்குறிய போட்டோம் அப்படின்னா இதோட மதிப்புல எந்த மாற்றமுமே வரப்போறதில்ல. எதிர்மம் பெருக்கல் எதிர்மம் நேர்மம்னு ஆயிடும். அப்போ இங்க நாம எதிர்மத்தை சேர்க்க முடியும். அப்போ இங்கேயும் எதிர்மத்தை நாம சேர்க்கணும். ரெண்டுமே இங்க சரிதான். அதத்தான் இங்க நாம நேர்மம் இல்லனா எதிர்ம வர்க்கமூலம் அப்படின்னு குறிப்பிடுறோம். இது இப்போ p சமம் குறை அல்லது நிறை 0.9 இப்படி மாறிடும். இத நாம p சமம் 0.9 இல்லனா p சமம் எதிர்ம 0.9. ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சது சரியான விடைதானான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது 2ல ஏதாவது ஒன்னை எடுத்து வர்க்கப்படுத்தி பார்த்தா தெளிவா தெரிஞ்சிடும். என்ன, முயற்சி செஞ்சு பார்க்கறீங்களா? சரி, நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. நாம அடுத்த காணொளியில மறுபடியும் சந்திப்போம்.